நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை எவ்வாறு எதிர்கொண்டார்களோ, அன்றைய காலகட்டத்தில் போர்க்களத்திலே கலந்து கொள்ளாதவர்களை நயவஞ்சகர்கள் என்று அடையாளப்பட்டது. ஊர் விளக்கம் செய்தார்கள், தண்டிச்சார்கள். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இஸ்லாத்தை வலுவாக நிலைநாட்டுவதற்கு, அதை அழிப்பதற்கான வந்த எதிரிகளை போர்க்களத்திலே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது அன்றைக்கு கடமையாக்கப்பட்டிருந்ததனுடைய காரணத்தினால தான் அதில் கலந்து கொள்ளாதவர்களை நயவஞ்சகர்கள் என்று சூட்டப்பட்டது. இன்றைய காலகட்டம் என்பது போர் கிடையாது. ஆனால் ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு தேர்தல் செய்யும். ஒரு போர்க்களத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு போடக்கூடிய ஓட்டு செய்யும். ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும். இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவிலே உரிமைகள் கிடையாதுன்னு சொல்லி ஏராளமான கருப்பு சட்டங்களை எல்லாம் போடுகிறார்கள் என்று சொன்னால் அது எதன் அடிப்படையில்? ஓட்டினால் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதிகாரத்தில் வந்து அந்த நிலைக்கு மாற்றுகிறது என்று சொன்னால் நம்முடைய ஓட்டு முக்கியமானது. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை ஒரு சோதனைக்குண்டான ஒரு களமாக அமைத்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலேயும் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். நாளை மறு உலகத்திலேயும் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த உலகத்திலே நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இறைவா இந்த உலகத்திலேயும் வெற்றியை கொடு, ஆகிரத்து வாழ்க்கையிலையும் வெற்றியை கொடு, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கொடு என்று அவர்கள் வேண்டுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த உலகத்தினுடைய விஷயங்களில் ஏராளமான பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் போர்க்களத்திற்கு சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் கூட தொழுகையில் நிற்கும் போது ஆயுதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதிரிகள் உங்களை தாக்கிவிடக்கூடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்போ போர்க்களத்தில் நிற்கக்கூடிய நேரத்தில் தொழுகை கடமையாக இருந்த சூழ்நிலையும் கூட அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் இருந்து விட வேண்டாம், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை ஊட்டக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தால் இந்த உலகத்தில் வாழும்போது இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் ஏராளமான முறையிலே நசுக்கப்படக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறியதற்காகவே தவிர அவர்களுடைய இல்லங்களிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் தூய்மையானவர்களாக நேர்மையானவர்களாக இருந்ததனுடைய காரணமாக எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொன்னதற்காகவே அவர்கள் இல்லங்களிலிருந்து வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், ஏராளமான துன்பத்தை அவர்களுக்கு வழங்கினார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறாங்க. அதே மாதிரியான துன்பங்கள் இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாட்டை பொறுத்த மட்டிலே மதவாத ஆட்சியாளர்களுடைய கையில் இருப்பதனால் இஸ்லாமியர்கள் ஏராளமான தொல்லைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஏராளமான விதங்களில் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அவங்க ஆலய வழிபாட்டு உரிமைகளில் பறிக்கப்படுகிறது, பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது, அதே மாதிரியாக பள்ளிவாசலில் பாங்கு சொல்வது தடுக்கப்படுகிறது. அதே மாதிரியாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்துவார்களேயானால் அவர்களை தண்டிக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. உண்ணக்கூடிய உணவில் கூட இஸ்லாமியர்கள் உண்ணக்கூடிய உணவு என்பதனால் அவர்களை தண்டிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆடைகளில் கூட இஸ்லாம் சொல்கிறது என்ற அடிப்படையில் ஆடை உரிமைகளில் ஒரு பர்தா ஆடையை அணிந்தா கூட அவர்களை தொல்லைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இது மாதிரியான நிலைகளை பார்க்கிறோம். இது மாதிரி ஏராளமான துன்பங்கள் வரும்போது நமக்கு ஏராளமான படிப்பினையும் இருக்கிறது. அதே நேரம் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது. ஒரு துன்பம் வருகிறது, துயரம் வருகிறது,
ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கக்கூடிய நேரம் எதுவோ அந்த நேரத்தை சரியா பயன்படுத்த வேண்டும். ஒரு தேர்தல் வருது என்று சொன்னால் தேர்தல் நேரம் என்பது சரியான ஒரு நேரம். நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தேர்தலில் நாம் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது, ஓட்டு என்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒரு நாட்டை, ஒரு அதிகாரத்தை, ஒரு ஆட்சியை ஒரு வல்லமை பொருந்திய ஒரு நிலையில் உருவாக்குவது என்பது ஜனநாயக நாட்டில் தேர்தல் தான் தீர்மானிக்கிறது. தேர்தல் தான் தீர்மானிக்கிறது என்போது நாம் கவனமாக ஓட்டளிக்க வேண்டும் என்கின்ற விஷயமும் அதில் இருக்கிறது. ஏராளமான பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அகலாக் படுகொலை செய்யப்பட்டார். ஏராளமான பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். ஆசிபா என்ற பெண் குழந்தையை கற்பழித்தார்கள். ஏராளமான குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவர்களை தண்டிப்பதற்கு நம்மிடத்திலே ஆட்சி அதிகாரம் இல்லை, நியாயம் கேட்பதற்கு நீதி இல்லை, அதற்குண்டான நிலை இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃலலுல் ஜிஹாத் மன்கான ஹலிமத்து ஹக்கு இந்த சுல்தானி ஜாகிர். ஜிஹாதிலே பெரிய ஜிஹாத் என்ன தெரியுமா? அநியாயக்கார ஆட்சிக்கு முன்னால் சத்தியத்தை சொல்வதுதான் மிகப்பெரிய ஜிஹாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தீமை நடக்குது என்று சொன்னால் அந்த தீமையை தடுக்க வேண்டும். கரத்தினால் தடுங்கள், நாவினால் தடுங்கள், அல்லது மனதினால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீமையை தடுக்க வேண்டியது ஒரு முஸ்லிம் மீது கடமை என்று சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தீமைகள், எவ்வளவு பெரிய அநியாயங்கள். ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய சப்போர்ட்டினால் ஏராளமான ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, பள்ளிவாசல்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறது, இறைவனுடைய ஆலயத்தையே தகர்க்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு விஷயம் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான நிலைகள் வரும்போது ஆரம்ப காலகட்டத்திலே சகாபாக்கள் ஏராளமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படும் போது அந்த நேரத்திலே சகாபாக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கும் போது, அல்லாஹ்வுடைய தூதரே, கடுமையான முறையில் எங்களை நோவினைப்படுத்துகிறார்கள், பயங்கரமான துன்பத்தை ஆளாக்குகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து ஏதேனும் உதவியை பெற்றுத்தரக்கூடாதா என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்கிறார்கள். முன் சென்ற சமுதாயத்திற்கு கடுமையான நோவினையை அவர்கள் கொடுத்தார்கள், ரம்பங்களை கொண்டு அறுத்து எறிந்தார்கள் கயவர்கள், இணை வைப்பாளர்கள், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களை கொலை செய்தார்கள். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு குர்ஆனுடைய வசனத்தின் சொன்னார்கள், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அவர்களுக்கு வறுமையும் பிணியும் மாறி மாறி வந்தது. அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் எப்போது வரும் என்று அழைக்கப்பட்டார்கள். அறிந்து கொள்க, அல்லாஹ்வுடைய உதவி அருகிலேயே இருக்கிறது என்று அல்லாஹ் நன்மாராயம் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எதிரிகள் வென்றார்களா? அவர்களுடைய நிலை உயர்ந்து நின்றுச்சா? அநியாயம் பண்ணினார்கள், அக்கிரமம் பண்ணினார்கள், வீடை விட்டு வெளியேற்றினார்கள், முஸ்லிம்களை கொலை செய்தார்கள், முஸ்லிம் வியாபாரிகளை தடுத்தார்கள், வணக்க வழிபாட்டு நிலையில போய் தடுத்தார்கள், குர்ஆன் ஓதுவதை தடுத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு குர்ஆன் ஓதும் போது அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். குர்ஆன் அவர்களை மற்றவர்களை ஈர்க்கிறது என்று கொடுமைப்படுத்தினார்கள். அந்த கொடுமை நிரந்தரமாக இருந்துச்சா? நிலையானதாக இருந்ததா என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் அப்படியே மாறிவிட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம்.
அப்படி ஆட்சி அதிகாரத்தை தூக்கி அப்படியே முஸ்லிம்களுடைய கையிலே அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் நன்மாராயமும் சொன்னான். குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு மக்காவை வெற்றி கொள்ளக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அது மக்காவுடைய வெற்றி தான். அல்லாஹ் வசனங்கள் மூலமாக சொல்கிறான், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வரும்போது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீர் பார்க்கும்போது அவனை போற்றி புகழ்வீராக, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீராக, அவன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்று சொல்லி அது நன்மாராயம் சொன்ன விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப முஸ்லிம்கள் என்று சொன்னால் என்னமோ அவர்கள் கீழ்நிலையிலே போயிட்டு இருப்பாங்க, அவர்கள் அடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ஆலயங்களை நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு நிலை என்பது மாற்றப்படும். அதற்கு நம்மிடத்திலே விழிப்புணர்வும் அதிகமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை எவ்வாறு எதிர்கொண்டார்களோ, அன்றைய காலகட்டத்தில் போர்க்களத்திலே கலந்து கொள்ளாதவர்களை நயவஞ்சகர்கள் என்று அடையாளம் இட்டப்பட்டது. ஊர் விளக்கம் செய்தார்கள், தண்டிச்சார்கள். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இஸ்லாத்தை வலுவாக சேர்ப்பதற்கு, நிலைநாட்டுவதற்கு, இஸ்லாம் மார்க்கம் தான் சிறந்த மார்க்கம் என்பதை நிலைநாட்டுவதற்கு, அதை அழிப்பதற்கான வந்த எதிரிகளை போர்க்களத்திலே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது அன்றைக்கு கடமையாக்கப்பட்டிருந்ததனுடைய காரணத்தினால தான் அதில் கலந்து கொள்ளாதவர்களை நயவஞ்சகர்கள் என்று சூட்டப்பட்டது. இன்றைய காலகட்டம் என்பது போர் கிடையாது. ஆனால் ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு தேர்தல் செய்யும். நல்ல விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு போர்க்களத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு போடக்கூடிய ஓட்டு செய்யும். ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும். இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவிலே உரிமைகள் கிடையாதுன்னு சொல்லி ஏராளமான கருப்பு சட்டங்களை எல்லாம் போடுகிறார்கள் என்று சொன்னால் அது எதன் அடிப்படையில்? ஓட்டினால் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதிகாரத்தில் அதிகாரம் அவர்களை அந்த நிலைக்கு எடுக்கக்கூடியவர்களாக மாற்றுகிறது என்று சொன்னால் நம்முடைய ஓட்டு முக்கியமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அழகிய பரிந்துரை செய்பவருக்கு அதில் பங்கு உள்ளது, தீய பரிந்துரை செய்பவருக்கு அதில் பங்கு உள்ளது அப்படிங்கிறான். நல்ல பரிந்துரை செஞ்சா அதுல நமக்கு பங்கு கிடைக்குமா? பரிந்துரை பண்றோம்லங்க, மற்றவர்களுக்கு பரிந்துரை பண்றோம்ல. ஒரு திருமணத்திற்கு நல்ல நல்ல மணமகன் என்று சொன்னால் அது ஒரு பரிந்துரை தான். இவருக்கு காசு கொடுங்க, அதுக்கு நான் பொறுப்பாளர் என்று சொன்னால் அதுவும் பரிந்துரை தான். அல்லாஹ் சொல்லுகிறான், அழகிய பரிந்துரை செய்பவருக்கு அதில் பங்கு உள்ளது, தீய பரிந்துரை செய்பவருக்கு அதில் பங்கு உள்ளது. அவன் என்னென்ன அநியாயம் பண்றானோ அந்த அநியாயங்கள்லாம் நம்மளை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன அக்கிரமங்கள் செய்கிறார்களோ அது எல்லாமே நம்மளை சார்ந்து சாரும். அப்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் பரிந்துரை பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும், அது நிர்பந்தம். நம்ம வேற வழி இல்லை. நான் ஓட்டு எல்லாமே கெட்டவன், நான் ஓட்டே போடாம பேசாம நான் நினைஞ்சிருந்தேன், எனக்கு ஊர்ல ஓட்டு இருக்கு, நான் மெட்ராஸ்ல இருக்கிறேன். பெரிய தவறு செய்யறோம், பெரிய தவறு. சாதாரண விஷயம் கிடையாது. நம்முடைய உரிமைகளுக்கு, நம்முடைய உடைமைகளுக்கு, நம்முடைய அனைத்து விதமான உரிமையை பாதுகாக்கக்கூடியது என்பது ஓட்டு. ஜனநாயகத்து நாட்டில் ஆனா ஊருக்கு போய் ஓட்டு போட மாட்டேன், என்னுடைய ஓட்டுகள் இல்லாட்டாலும் பரவாயில்லை, அந்த ஓட்டு வேற எதிரில் உள்ளவருக்கு தானே போவோம், நன்மையில் தானே போவோம். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடியது நல்ல பரிந்துரை என்பது மார்க்கத்தில் உள்ளது. வதஆவனு அலல் பிர்ரி வதக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். யோசிச்சு பாருங்க,
நன்மையான காரியமா ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும், ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும். பாவமான காரியமா பாவத்தை விட்டு விலகிடணும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இது சரியான ஒரு நேரமாக இருக்கிறது, நம்முடைய சமுதாயத்திற்கு பாதுகாப்பை தரக்கூடிய நேரமாக இருக்கிறது. நாம் இந்த நேரத்தில் மனோ இச்சைகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. மனோ இச்சை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு யூதனுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு சண்டை வந்து விட்டது. யூதர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா, அவர் மூசா தான் சிறந்தவர் அப்படின்ட்டார். அவரு நபியத்தான சிறந்தவர் சொல்லுவாரு. ஒரு முஸ்லீம்கிட்ட அவர் உரை நிகழ்த்தும் போது மூசா தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே முஸ்லீம் என்ன பண்ணிட்டாருன்னா, ரசூலுல்லாஹ் தான், எங்க முகமது நபி தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன செய்யுது, வாதம் நடக்கிறது. மூசா தான் சிறந்தவர், ரசூலுல்லாஹ் தான் சிறந்தவங்க, இல்ல எங்க நபி தான் சிறந்தவங்க, எங்க நபி தான் சிறந்தவங்க என்று சொல்லி ரெண்டு பேருக்கு மத்தியிலே ஒரு வாதம் நடக்கிறது. வாதத்தில் என்ன செஞ்சிட்டாருன்னா, முஸ்லீம் வந்து யூதனை ஓங்கி ஒரு செவுட்டில் கன்னத்தில் அரைஞ்சிட்டாரு. அரைஞ்ச உடனே அந்த யூதர் என்ன பண்றாருன்னா, நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்து, முகமது நபியே, முகமது நபின்னா தான் பிரச்சனை இல்லையே, முகமது ஆட்சியாளர் தானே, வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முஸ்லீம் வந்து என்னை அடித்து விட்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு. உடனே அவர் சொன்னார், நீங்க தான் உயர்ந்தவர், எங்களுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் உயர்ந்தவர் என்று நான் சொன்னேன். அவர் வந்து என்ன செஞ்சாரு, மூசா தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை விட மூசா சிறந்தவர் அப்படின்னாங்க. அந்த இடத்த அப்படியே ஆஃப் பண்ணாங்க, மனோ இச்சையை அப்படியே தடுத்தாங்க. என்னை விட மூசா தான் சிறந்தவர். ஏன்னு சொன்னா, மறுமை நாள்ல மக்கள் எல்லாம் எழுந்து எழுவாங்கல்ல, முதல்ல எழும்போது நான் முதல்ல எழுவேன், எனக்கு முன்னால் மூசா அரசனுடைய ஒரு ஓரத்தில் பிடித்தவர் தொங்கியவாறு இருப்பார் அப்படின்னு சொல்லி மூசா தான் உயர்ந்தவர் என்று சொல்லி அந்த இடத்த ஆஃப் பண்ணாங்க. இதுல வந்து என்னன்னா, முஸ்லீம் என்ற கணக்கு பார்க்கல, நல்லா விளைக்கிடணும். முஸ்லீம் ஆச்சே, முஸ்லீம் தானே வந்து சொன்னாங்க, அதில் முஸ்லீம்னாலே முஸ்லீம் சொன்னது தான் ஏற்றுக்கிடணும் ரசூலை பார்த்தாங்களா? யூதர் வந்து ரசூலாவை ஏற்றுக்கிடலையே, இன்னும் மறுக்கிறாரு, ஏத்து நிற்கிறாரு. அப்ப ரசூலா என்ன செஞ்சிருக்கணும், நியாயம் எப்படி பார்த்தா அவர் சரியானே சொன்னாரு, நீ என்னன்னு சொல்லி ஒரு யூதரை விரட்டி இருக்கணும். ரசூலா விரட்டல. அங்க என்ன பார்க்கிறாங்க, சூழல் என்ன, நிலைமைகள் என்ன, நிலைமைகளை வைத்துதான் அங்க முடிவெடுத்தார்களே தவிர முஸ்லீம் என்ற அடிப்படை வைத்து என்ன செய்யல, முடிவெடுக்கல. நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது மாதிரியான விஷயங்கள்ல மனோ இச்சைகளை நாம் பின்பற்றி விடக்கூடாது. முஸ்லீம் வந்து நிற்கிறாரு போயிடும், ஒன்னும் இல்லாம போயிடும், புஷ்ன்னு போயிடும். முஸ்லீம் எல்லா இதுலையும் கொண்டு வச்சிருப்பாங்க. முஸ்லீம்களுக்கு வேண்டிய மேட்டரா, இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு என்பது மேட்டரா, முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு என்பது மேட்டரா, ஜனநாயகத்தினுடைய பாதுகாப்பு என்பது மேட்டரா, சட்டத்தினுடைய பாதுகாப்பு என்பது மேட்டரா, எது முக்கியம் என்பதை கவனிக்க வேண்டிய நிலை என்பது நமக்கு இருக்கிறது. மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது. இனவாதம் கூடாது. ஒரு இனத்தின் அடிப்படையில் ஒரு முஸ்லீம் வந்து கத்தி எடுத்து குத்துனா ஒத்துக்கிடுவோமா? யோசிச்சு பாருங்க. முஸ்லீம் வந்து துரோகம் செய்யறான்னு சொன்னா ஒத்துக்கிடுவோமா? அப்ப நம்ம இந்த விஷயத்துல கவனமாக இருந்து தேர்தலை நாம் அணுகணுமே தவிர தேர்தல் விஷயங்கள்ல முஸ்லீம் என்று என்ன செஞ்சிடக்கூடாது, பார்த்து விடக்கூடாது. யாரா இருந்தால் யார் நமக்கு பாதுகாப்பை தருவார்களோ அதையும் தான் நம்முடைய ஓட்டுகள் இருக்கணுமே தவிர யார் நம்மை அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களின் பால் நம்முடைய ஓட்டுகள் சிதறிவிட்டால் டோட்டலாக நாசமாகிவிடும். அதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முனாஃபிகீன்களுடைய அடையாளம் 3. பேசினால் பொய் பேசுவான், நம்பினால் மோசடி செய்வான், வாக்களித்தால் மாறு செய்வான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது ஆயத்துல் முனாஃபிகீன ஸலாஸத்துன், முனாஃபிகீனுடைய அடையாளம் 3. இன்னொரு ஹதீஸ்ல 4 வருது. பேசினால் பொய் பேசுவான், பொய்யா பேசுவானுங்க.
முஸ்லிம்களுக்கு நாங்க தான் ஆதரவுன்னு வந்து நிக்காங்களா இல்லையா? உங்க ஆலயத்தை நாங்க தான் பாதுகாப்போம், இடிச்சுக்கிட்டு அவனே சொல்லுவான் நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு. பேசினால் பொய் பேசுவார்கள், கவனமாக இருங்கள். நம்பினால் மோசடி செய்வார்கள். நம்பிட்ட நேரம் கட்சி மாறுறானுங்களா இல்லையா? ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அடுத்து வரக்கூடியது வந்து மிக கவனமான ஒரு விஷயம். நம்பினால் மோசடி செய்வார்கள், வாக்களித்தால் மாறு செய்வார்கள். வாக்கு கொடுத்தாலும் வைங்க, நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு வாக்கு கொடுப்பார்கள், மாறு செய்வார்கள். அப்படின்னு நமக்கு யோசனையா இருக்கும், என்னடா இது எல்லாமே ஒரே கேட்டகரியா தானே இருக்காங்க, அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கிறாங்க. அப்ப அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா கூட நாம் கவனிக்க வேண்டியதுன்னா தீயவர்கள் மோசமானவர்களுக்கு எதிரான ஒரு நிலையை நாம் எடுக்க வேண்டும். இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், ஒரு சமுதாயம் தன்னிடத்தில் உள்ளதை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதை மாற்றுபவனாக இல்லை. ஒரு சமுதாயம் தனக்கு வழங்கப்பட்ட விஷயத்துல அவங்க சுதாரிப்பாக இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவர்கள் நஷ்டத்தை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதனால பரிந்துரை செய்யக்கூடிய விஷயத்துல நாம வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும். பரிந்துரையை அலட்சிய போக்காக நாம் செய்துவிடக்கூடாது. மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய பரிந்துரை என்பது அவசிய விஷயமாக இருக்கிறது. அது முஸ்லிம்களுடைய நாம் பின்பற்றக்கூடிய நம்முடைய ஆலய உரிமைகள், நம்முடைய பெண்கள், பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் எல்லாத்திற்கும் ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய பரிந்துரை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.